Disclaimer under Section 107 of the Copyright Act 1976, allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிகம் ஏ மெர்ச்சன்ட் ஸ்கில் தீஃப் சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு என்னென்னா காலேஜ் போயிட்டு கொஞ்சம் பார்ட் டைம் இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரவே லேட் ஆயிடுது. அது போக வாய்ஸ் கொஞ்சம் நைட்டில் கொடுக்குற மாதிரி இருக்குது, அதுக்கு டைம் பத்தலை. ஸோ லீவ்னால எக்கச்சக்க சாப்டர் ரெடி பண்ண முடியும், பட் ஒர்க்கிங் டேஸில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் ரெகுலராக ஒரு வீடியோ அப்படியாச்சும் வந்துடும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸ்ட்ரா பண்ணலான்னு பார்த்தா அது சப்போர்ட் ஆக முடியல. ஏன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளமாக இருக்குது, எடிட் பண்ண டைம் கிடைக்க மாட்டுது. நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறதுக்காக 1லேருந்து 5 தடவை பேசி பார்ப்பேன். அது குவாலிட்டி வர அளவு அதை பேசிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு பார்த்து எடிட் பண்ணவே கொஞ்சம் லேட் ஆகும். அதை சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் எல்லா நைட்ஸும், அதாவது எல்லா ஹை ரேங்க் நைட்ஸும் டிஃபீட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. 1-2 இல்லை, 5-6 பேர் அட் அ டைமில் டிஃபீட் ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தா யாரோ ஒரே ஒரு சின்ன பொண்ணு எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதை எல்லாரும் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க, எப்படி இதுன்னு. அப்போ அந்த பொண்ணை சுற்றி எக்கச்சக்கமான இன்டென்ஸான ஆரா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சைட் பார்த்தா ஒரு நைட்டு அப்படியே பறந்து போய் விழுந்து டிஃபீட் ஆகுறான். அப்போ அந்த கூட்டத்தில் 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கு 15 வயசு தான் ஆகுதா அப்படின்னு. ஏன்னா ஆளுக்கும் திறமைக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க, ஆமாம் பாருவேன், அவனால் அதாவது ஒரு நைட்டு கூட அவன் மேலே ஒரு விரல் கூட வைக்க முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா அந்த ஸ்வாட் சைன் டைட்டில் சும்மா ஷோக்கு கிடையாது, அப்போ இப்போ தெரியுது அந்த பவர் அப்படின்னு எல்லாரும் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, எவ்வளோ போரிங்காக இருக்குது அப்படின்னு. இவங்க தான் சார்லட் வாஹிம், நம்மளோட ப்ரொட்டகனிஸ்டோட எல்டர் சிஸ்டர். அந்த இடத்துல திரும்பி அவங்க 2 பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரியெல்லாம் டேலண்ட் 1000க்கு ஒரு தடவை தான் வருமா, அந்த மாதிரி டேலண்ட்டுக்கு தான் அவருக்கு இருக்குது அப்படின்னு அந்த ப்ரௌன் ஹேர் சொல்கிறாரா. இந்த சைடு இருக்க எல்லோ ஹேர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம்மா இதனால தான் நம்ம லார்டு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் அந்த பொண்ணு மேலே வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த எல்லோ ஹேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பேர் கொடுக்கல, அதனால் நான் அந்த முடி கலரை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அது போக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வழியாக கடைசியாக நம்ம பிரெட் லைனில் ஒரு ஜீனியஸ் பிறந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அவளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம வால்யூம் ஃபேமிலி அதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நோக்கி போயிட்டுருக்கு, அதாவது அழிவு நோக்கி போயிட்டுருக்கு, அதுலேருந்து மீட்டு எடுக்கிறக்காவே இவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்தையும் கடுப்போடு கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் புரூக்ளின் வாஹிம், அதாவது நம்ம ப்ரொட்டகனிஸ்டோட ஹாஃப் பிரதரு. அவர் ரொம்ப கடுப்பாக்கிட்டு இருக்காரு இதை கேட்டுட்டு. அப்போ அந்த கடுப்பில், நான் கண்டிப்பாக இந்த பிளட் லைனை மொத்தமாக அழிப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது மனசுல சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த ஆரா ஒரு சின்ன கில்லிங் இன்டென்ட் மற்ற எல்லா மேலேயும் வந்துக்கிட்டு இருக்கு. அது போக இப்போதைக்கு என்னால் சார்லட்டை அழிக்க முடியாது, ஏன்னா அதில் எக்கச்சக்கமான ரிஸ்க் இருக்குது. ஆனால் அப்படின்னு சொல்லும்போது அந்த எல்லாரும் ப்ரௌன் ஆரம், என்னாச்சு லார்ட் புரூக்கிங் ஏன் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு அந்த எல்லாரும் சொல்கிறாரு. இந்த சைடு அந்த ப்ரௌன் ஆர், ஹே அமைதியாரு, நம்ம பேச ஏதாச்சும் கேட்டால் அவ்வளோதான், நம்மளை அவ்வளோதான் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு 2 பேரும் ரொம்ப பயந்துக்கிட்டு சைலண்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என் ஆட்டத்தை அந்த யூஸ்லெஸ் ட்ராஷ்டேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அந்த ஹாஃப் பிரதர், அதாவது புரூக்ளின் வாஹிம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தா நம்ம ஹரால்டு, அதாவது நம்ம பட்லர் இருப்பாங்களே, ஹீரோட பட்லர், அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. யார் சமன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹாஃப் பிரதர், அதாவது புரூக்ளின் சமன் பண்ணியிருக்காங்க. நான் அவனை கில் பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்களோட பிளானை நம்ம ஹரால்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹரால்டு அது எல்லாத்தையும் கேட்டு அமைதியாக இருக்காங்க. அப்போ நீயும் தான் ஹரால்ட், நீ ஒரு டஃப்பான ஸ்பாட்டில் தானே இருக்க இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி கேர்ஸை வச்சுக்கிட்டு, அதை கேர்ஸ்னால் நம்ம ஹீரோட பேர், அவனை வச்சுக்கிட்டு உன் கெரியர் மொத்தமாக தடுத்து போயிடுச்சுல, அதனால உனக்கு இது டஃப்பாக இல்லையா அப்படின்னு நம்மளோட ஹரால்டை மேனிகுலேட் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹரால்டு அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கார். நீ மட்டும் இந்த பாட்டிலில் இருக்க ஒரு ட்ராப்பு கேர்ஸ் கொடுத்த வச்சுக்கோ, உன்னோட டாட்டரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா தேவையான காசும் நான் கொடுப்பேன், அவ நல்ல க்யூர் ஆயிடுவா, உனக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் எவ்வளோ வெல்த்தாக இருப்பேன்னு அப்படின்னு நம்மளோட ஹரால்டை மேனிகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக இன்னும் நீ ஏன் அசிட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க, டக்குன்னு ஓகே சொல்லு டீலுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த பட்லர் என்ன சொல்கிறாங்கன்னா,
யங் மாஸ்டரை வந்து என்னோட ஓன் சன்னா வந்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பிட்ரல் அவளுக்கு பண்ண முடியாது அப்படின்னு அந்த பட்லர் சொல்லிட்டு இருக்காங்க. ஹெரால்ட் அப்படின்னு ப்ரூக்லின் சொல்றாரு. முடிவு உன் கையில கொடுக்கிறேன். யாரோ ஒரு குழந்தையோட உயிரை நீ காப்பாத்தணுமா? இல்ல உன்னோட குழந்தையோட உயிரை காப்பாத்தணுமா? அதாவது உன்னோட பயாலஜிக் டாட்டர காப்பாத்தணுமா? முடிவு உன் கையில அப்படின்னு சொல்லும்போது, ஹெரால்டோட கண்ணு பிதுங்கிட்டு வெளியே வருது. அவ அவனால அதாவது அந்த பட்லர்னால என்ன டிசிஷன் எடுக்கணும் ஒரு இது இல்லாம இருக்காரு. அப்போ அவர் ரொம்ப கடுப்போட என்ன பண்றதுன்னு தெரியாம வார்த்தை வராம இருந்துகிட்டு இருக்காரு. அப்பா அவர் என்ன பதில் சொல்றாருன்னா முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த சைடு பார்த்தா ஒரு பிளேட்ல எக்கச்சக்கமான பிளட் வந்து சிதறி கிடக்குது. என்னன்னு பார்க்கும்போது அங்க ஒரு குட்டி பையன் ஹரால்ட் ஹரால்ட் என்னாச்சு அப்படின்னு வந்து கத்துறான், அழுகுறான். அப்போ ஹரால்ட் வாயில இருந்து எக்கச்சக்கமான ரத்தம் வந்து கக்கிட்டு இருக்காங்க. அவரால் முடியல அப்படின்னு. அப்போ ஹரால்ட் என்ன சொல்றாங்க, என்னை என்னை மன்னிச்சிருங்க யங் யங் மாஸ்டர் கஷ் அப்படின்னு சொல்றாங்க. யங் மாஸ்டர் நீங்க என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு பிரிசியஸான மகன் தெரியுமா அப்படின்னு பட்லர் வந்து அந்த கடைசி டைம்ல கூட நம்மளோட கர்ஸை பார்த்து அவன் கன்னத்துல கை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கர்ஸுக்கு எதுவுமே புரியல. அவன் அழுகுறான். ஏன்னா இது வந்து அந்த ஒரு சின்ன ஏஜ், அதாவது மெச்சூரிட்டி இல்லாத ஏஜ். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல ஹரால்டோட உயிர் போகுது. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, நான் ரெக்ரெஷன் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த ஹரால்டு வந்து என்னை அசசின் பண்ண பார்த்தான். அதாவது வெற்றிகரமா எனக்கு பாய்சன் குடுத்தான். இருந்தாலும் அவனால வந்து அந்த இத டாலரேட் பண்ண முடியல. அதாவது ஏத்துக்க முடியல. அதனால அவனோட கில்ட் அவன மொத்தமா போட்டு வாட்டி எடுத்துச்சு. அதனால அவனே அவனோட சாப்பாடுல விஷத்த வச்சு அவன் இறந்தான். ஆனா அது எதுவுமே எனக்கு அப்ப தெரியாது. ஏன்னா போக போக தான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ கரண்ட்ல நம்ம ஹீரோ கர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பிரதர் குடுத்த அந்த பாய்சன் எங்க இருக்கு? அது எப்ப எனக்கு குடுக்கலான்னு இருக்கீங்க? அப்படின்னு நம்மளோட ஹீரோவோட டோன் வந்து அந்த சின்ன வாய்ஸ் இருக்கும்ல, அதாவது அந்த சின்ன பசங்க எப்படி பேசுவாங்களோ, அந்த மாரி பேசிக்கிட்டே டக்குனு ஒரு அடல்ட் வாய்ஸ் மாரி அப்படியே ஸ்ட்ராங்கா வந்து, அப்படியே ஒரு பிளட் லஸ்ட்டோட நம்ம ஹெரால்ட்ட சொல்லும்போது, ஹெரால்டுக்கு ஒடம்புலருந்து வேர்க்க ஆரம்பிக்குது. பயப்பட ஆரம்பிக்கிறான். என்ன நடக்குதுன்னு. சரி, சரி சும்மா வந்து டம்பா ப்ளே பண்ணாத அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட டாட்டர காப்பாத்துறதுக்கு தானே என்னைய வந்து அசாசின் பண்ண வந்திருக்க. எனக்கு என்ன தெரியாதுன்னு நெனைக்கிறியா? அப்படின்னு சொல்லும்போது, அந்த பட்லருக்கு இன்னும் வேர்க்க ஆரம்பிக்குது. இது எப்படி தெரியும்னு. ஏன்னா, அவங்க 2 பேருக்கு மட்டும் தானே தெரியும். அப்ப பட்லருக்கு இன்னும் வேர்க்க ஆரம்பிக்குது உடம்பு. அதனால சும்மா விளையாண்டுகிட்டு இருக்காத. நீ வந்து எனக்கு பாய்சன் தெரியாது. என்ன பாய்சன் அப்படின்னு நடிக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது போக எனக்கு இது தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த பட்லர் ரொம்ப அமைதியா, ரொம்ப குழப்பமா, ரொம்ப சேடா அவங்கனால என்ன பேசணும்னு கூட அவங்க வாயிலிருந்து வரமாட்டுது. அவங்க தொண்டையிலேருந்து வரமாட்டுது. ஏன்னா, இவன அதாவது நம்ம கர்ஸ ஒரு பையனா அவங்க வளர்த்தாங்க. அது போக இந்த மாரி அவங்க டாட்டர் உயிரையும் காப்பாத்தணும். இவருக்கும் பாய்சன் வைக்கணும்னா அவர்னால என்ன பண்ண முடியலன்னு சொல்லி போன லைஃப்ல அவங்க இறந்து போனாங்க. அதே இதுதான் இப்பயும் அவங்க மனச குத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா போன தடவ அவங்க கில்ட்னால செத்து போனாங்க. அந்த கில்ட் நம்மளோட ஹெரால்டுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா, இவங்க மேலயும் சொல்லி ஒரு குற்றம் இல்ல. ஏன்னா இது எல்லாமே இவன மேனிபுலேட் பண்ணது தானே. அதனால இவன இப்படியே விட்டுறலாம். அப்ப நம்ம ஹீரோ மைண்ட்ல இருக்கு. சரி, எதா இருந்தாலும் நீ இந்த மாரி டம்பா தான் விளையாட போற. அதனால நீ என் கூட வா. அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, எப்படி இருந்தாலும் நீ இதே மாரி விளையாண்டுக்கிட்டு தான் இருக்க போற. சரி, அப்படியே விளையாண்டுக்கிட்டே இரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா இதெல்லாம் பட்லர் அது ஒத்துக்கவே இல்ல. நான் இந்த மாரி உங்களுக்கு பாய்சன் வைக்க போறேன்னு. ஏன்னா நான் மட்டும் ஆரம்பத்துலருந்து ஒரு ஃபெயிலியரா இல்லாம இருந்திருந்தா, உனக்கு இந்த மாரி ஒருத்தவங்க ஆர்டர் குடுத்துருக்க மாட்டாங்கல்ல. அப்படின்னு சொல்லும்போது, பட்லர் அப்படியே முட்டிக்கால் போட்டு, என்னது? அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த பட்லர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவங்க மைண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, எப்ப நான் அவங்கள பிட்ரேட் பண்ணது அவங்களுக்கு தெரியுமோ, அப்போ இது எல்லாமே அவங்கனால தான் நடந்துச்சு. அதாவது கர்ஸ்னால மட்டும் தான் நடந்துச்சு. அப்படின்னு தன்ன தானே ப்ளேம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நெனச்சேன். இல்லன்னா அவங்க ரொம்ப ஆங்ரியா, அதாவது கோவத்துல அழுதுகிட்டு இருப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா இங்க எதுவுமே அப்படி இல்லையே! அப்படின்னு அந்த பட்லர் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலா போன ஜென்மத்துல இந்த மாரி தான் நடந்திருக்கும். அப்பதான் பட்லர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஒருவேள யங் மாஸ்டர் கர்ஸ் மொத்தமா மாறிட்டாங்களோ! அப்டின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சைடு லைப்ரரிக்கு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம பட்லர.
எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டடி ரூமுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பட்லர் வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்களா? அப்போ ஹெரால்ட் அப்ப நம்ம ஹீரோ கூப்பிடுறான். இந்த செவுத்த எனக்காக வெட்டு அப்படின்னு சொல்லும்போது, என்னது? அப்படின்னு வந்து பட்லர் கேட்கறாங்க. கண்டிப்பா. நீ இந்த மாரி வர்லின் ஃபேமிலிக்கு வர்றதா இருந்தா, ஒரு பட்லரா இருந்தா உன்ன ஈஸியா எடுக்க மாட்டாங்க. கரெக்ட் தானே? அப்ப இது உனக்கு ஈஸி தானே? ஆமா யங் மாஸ்டர் இது எனக்கு ஈஸி தான். அப்படின்னு வந்து பட்லர் சொல்லும்போது, அப்ப நான் அத வெட்டுன்னு சொன்னோனே, பட்லர் அப்படியே ஒரு ஸ்டான்ஸ்ல இருந்து அவனோட ஸ்வாட்ல ஆராவ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த இடத்துல அதாவது நம்மளோட கர்ஸ் சொன்ன இடத்துல அந்த ஸ்வாட வந்து அப்படியே எடுக்கும்போது எனர்ஜியோட ஒரு ஸ்விங் பண்றாங்க. அந்த செவுரு கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆயி அப்படியே மொத்தமா உடைய ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு வலி போயிருக்கு. ஓ! நல்லதா வெட்டியிருக்க. அப்ப நம்ம புரோட்டாகனிஸ்ட் வந்து பட்லர வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. பேசேஜா? இந்த மாரி இடத்துல எப்படி இருக்கு? அப்பன்னு வந்து ஹெரால்டு வந்து கத்துறாரா? நல்ல பண்ண ஹெரால்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து உள்ள போய்க்கிட்டு இருக்கான். நான் எதிர்பார்த்த மாரி தான். அவரு மொத்தமா மாறிட்டாரு. அப்படின்னு வந்து ஹெரால்டு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. வே ஏன்னா, இத்தன நாள் வந்து நம்ம ஹெரால்டு பார்த்துக்கிட்டு இருந்தது வேற கஷ். ஏன்னா வந்து நம்ம ஹீரோ ரீஇன்கார்னேட்டா இருக்கான்ல, அதனால அவன் இப்ப மெச்சூரிட்டியா தான் இருப்பான். அததான் வந்து இப்ப பட்லர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக நேத்தோட அவங்க இன்னைக்கு ரொம்ப ஒரு டிஃபரண்டான பெர்சனா இருக்காரு. அப்படின்னு பட்லர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம புரோட்டாகனிஸ்ட் அந்த பூட்டுக்கிட்ட வந்தோனே, அப்போ அந்த பட்லர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, இவங்களோட ஹாரா அதாவது கர்ஸோட ஹாரா வந்து எனக்கு லார்ட வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னு தெரியல. இங்க என்னதான் ஆச்சு? இந்த உலகத்துல என்னதான் ஆச்சு? அப்படின்னு அந்த பட்லர் வந்து தன்னைத்தானே எக்கச்சக்கமான கேள்வியோட சூழ்ந்து இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த பூட்ட பார்த்து, ஓகே இது கரெக்ட்டா தான் இருக்கும்னு சொல்லி அந்த பூட்டுக்கிட்ட கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன நெனைக்கிறாருன்னா, இது என்னோட மெமரீஸ கொண்டு வருதுன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, எப்போ இந்த மொத்த இடமும் வந்து அழிஞ்சு போச்சோ, அப்போ என்னால இதுக்குள்ள வர முடிஞ்சுச்சு. அப்போ நான் இதுக்குள்ள ஒண்ணு பார்த்தேன். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா, இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கிறதே நம்மளோட ஹீரோ அதாவது ஃபியூச்சர்ல வந்து இந்த மொத்த இடமும் அழிஞ்சதுக்கு அடுத்து தான் நம்ம ஹீரோக்கே தெரியும். அததான் நம்ம ஹீரோ வந்து இப்ப கண்டுபிடிச்சு உள்ள வந்திருக்கான். "யங் மாஸ்டர், நம்ம இந்த செயின வந்து வெட்டணுமா?" அப்புட்ன்னு வந்து பட்லர் கேட்கும்போது, "இல்ல, இல்ல. உன்னால இந்த செயின வெட்ட முடியாது." அப்ப நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா, இப்போ இது என்னோட ஸ்ட்ரென்த்துக்கான நேரம். இந்த நேரத்துல என் ஸ்ட்ரென்த்த யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி, நம்ம ஹீரோ அவனோட பிளாக் ஃபுட்டுன்னு சொல்றான். அப்போ அந்த பிளாக் ஃபுட் எனர்ஜி வர ஆரம்பிச்சுருச்சு. அப்போ நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அந்த எபிலிட்டி மூலமா அந்த பூட்டுக்கிட்ட எல்லாமே போய் அன்லாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்த்தா அந்த பூட்டு கொஞ்சம் கொஞ்சமா அன்லாக் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா எல்லாமே அன்லாக் முடிக்குது. நம்ம ஹீரோ இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர் அப்படின்னு வந்து அசால்ட்டா பார்க்குறான்னா, அங்கிட்டு பின்னாடி இருக்க அந்த பட்லர் என்னது இது? அப்படின்னு வந்து ஷாக் ஆகி பார்க்குறாரு. ஏன்னா, இந்த மாரி ஒரு எனர்ஜிய வந்து அவர் பார்த்ததே கிடையாதுல்ல. அதனால. ஓ! ஓகே. இது ஒண்ணும் அவ்வளவா துருப்பிடிக்கல. ஆனா கொஞ்சம் ஹெவியா தான் இருக்குன்னு சொல்லி, நம்ம ஹீரோ அத நெனச்சுக்கிட்டு கீழ தூக்கி போடுறாரு. இந்த சைடு பட்லரு சொல்றாங்கண்ணா, "ஏங்க மாஸ்டர், நீங்க ஏதாச்சு காட் கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்களா?" அப்படின்னு வந்து அந்த பட்லர் கேட்கும்போது, ஐய்யய்யோ! இன் ஆஹா! இதெல்லாம் நான் எந்த கான்ட்ராக்டும் பண்ணாம இருக்கேனே! எப்படி நான் சமாளிக்கிறது? அப்ப நம்ம ஹீரோக்கு வேர்க்க ஆரம்பிச்சுருச்சு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து பவர கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா வந்து இந்த மாரி ஒரு பவர் இருக்குன்னு யாருக்குமே தெரியாதா? அந்த பட்லருக்கு புரியல. இது என்ன புதுசா இருக்கு? ஒருவேள கடவுள்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டனால அந்த பவரோ அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. நான் வந்து இப்ப தான் கடவுள்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் போட்டேன். அது ஓவர் பவர்ஃபுல்லான ஒரு கடவுள். அது போக இத நீங்க ஒரு ரிப்போர்ட்டா எழுதி அப்பாட்ட போய் சொல்லணும்னா, அது உன் இஷ்டம். அப்ப நம்ம ஹீரோ வந்து பட்லர்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப பட்லர் ஷாக் ஆகுறாங்க. என்னது? அப்புட்ன்னு. நேத்து பார்த்தவனா இது? நேத்து பார்க்கும்போது யங் மாஸ்டரோட கண்ல பார்க்கும்போது, அவங்க வந்து வாழ்றதுக்கான ஒரு ரீசனே இல்ல அப்படின்னு இருந்தாரு. அப்பன்னு வந்து பட்லர் அத நோட்டீஸ் பண்ணி அவர் நெனச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ம ஆனா எப்படி ஒரு ஓவர் நைட்ல அதாவது ஒரே நைட்ல வந்து ஒரு கடவுள்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கெடச்சு, அப்படியே மொத்தமா மாற முடியும்? அப்ப கண்டிப்பா இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்கில்லா தான் இருக்கும். அப்படின்னு நம்ம பட்லர் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போக, இவங்களும் அதே சேம் பிளட் லைன் தானே. எப்படி அந்த கிரேட் ஜீனியஸ் வகீம் இருக்கிற மாரி, அதாவது அவங்க எல்டர் சிஸ்டர் இருக்கிற மாரி தானே இவனும். 2 பேருக்கும் ஒரே பிளட் லைன் தானே. அப்ப 2 பேருக்கு இவருக்கும் அப்ப பவர் இருக்கும் அப்படின்னு பட்லர் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் லேடி சார்லட்டோட லெவல் வந்து இவங்களோட லெவல்ல இருக்காது. ஆனா, யங் மாஸ்டர் கண்டிப்பா அந்த லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பட்லர் நெனச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ யங் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ என்னன்னு திரும்பி பார்க்குறாரு. அப்ப பட்லர்
இங்கே என்ன நடந்தானோ, இங்கே நீங்கள் என்ன பண்ண போனானோ, இங்கே நீங்கள் என்னத்தை முடிச்சானோ, நான் எதையும் யாருக்குமே எப்பவும் சொல்லவே மாட்டேன். இது என்னோட ஆத்மா மேலே ஆணையாக சொல்கிறேன் அப்படின்னு பட்லர் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்னடா இது அப்படின்னு தான் பார்க்குறான். இப்போ புரியுது எனக்கு எதனால இந்த ரெகாஷன் ஸ்கில் வந்து ரொம்ப டவுன் சைடாக இருக்குன்னு. ஏன்னா நான் அப்போ இருந்த மாதிரி ஆக்ட் பண்ணல. இப்போ வந்து எல்லாமே மாறுது. இப்போ நான் வந்து என்னோட மொத்த ஆட்டிடியூடும் மாத்துறனால இந்த மொத்த ஃபேட்டும் மாறுது. இதனால ஹரால்டோட ஃபேட்டும் மாறுது. ஏன்னா ஹரால்டு வந்து போன தடவை என்னை பிட்ரேட் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ என் மெமரி வச்சு பார்த்தா இதனால தான் ஆத்தர் வந்து எக்கச்சக்கமான சஃபர் பண்ணியிருப்பான் போல. இதனால தான் வந்து அவனோட ரிகாஷன் ஸ்கில்லை வந்து எடுக்கணும்னு சொல்லியிருப்பான் போல. ஏன்னா வந்து ஒரு ஒரே வாழ்க்கையை ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கானா, அதில் எக்கச்சக்க பிட்ரேட் வரும். அதை நம்ம ஹீரோ நினச்சா தடுக்க முடியும். ஆனால் திரும்பி 2வது லைஃப் இதே மாதிரி வந்து 3வது லைஃப்பில் இதே மாதிரி ஒரு 10, 15 லைஃப் வந்துச்சுன்னா, அப்போ அந்த ஸ்கில்லு வந்து அது ஒரு ஸ்கர்ஸாக மாறிடும். நம்ம ஹீரோ அதே ரொட்டீனாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதனாலே நம்ம ஹீரோ வந்து எதுக்கு வாழணும் அப்படின்னு வந்து அந்த வாழ்க்கையே வேணான்னு வெறுத்துருவான். அதை தான் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இப்படி தான் வந்து போன ஜென்மத்தில், அதாவது போன லைஃப்பில் வந்து ஆத்தர் இந்த இதில் தான் சஃபர் ஆகியிருக்கான். ஹரால்டு தெரியும். ஹரால்டு வந்து அதாவது அவளோட டாட்டரோட இல்னஸை மட்டும் அவன் க்யூர் ஆயிருந்துச்சுன்னா, அவன் கண்டிப்பாக அவனோட ராயல்ட்டியை எனக்கு தான் கொடுத்துருந்துருப்பான். எனக்கு அது கண்டிப்பாக தெரியும். அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது மனசில் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னால் முடிஞ்ச அளவு எக்கச்சக்கமான பான்ஸை நான் கண்டிப்பாக வந்து சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போலேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறான். அதாவது பான்ஸ்னால் இந்த செஸ் விளாண்டா தெரியும். அந்த முன்னாடி இருக்கும்ல, அதை தான் பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து நம்பிக்கையான ஆளுங்களை வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அப்போ நம்ம ஹீரோ அதாவது நம்ம பட்லர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி என்னோட சோலை விட்டு நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னு, சரி அது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போது பட்லர் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அது போக ஹரால்டோட டாட்டரோட அந்த கேர்ஸை அதை க்யூர் பண்ணுறதுக்கு வழி எனக்கு தெரியும் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் இப்போ நான் இதை தான் ப்ரையாரிட்டி எடுக்கணும். இந்த சீக்ரெட் லைப்ரரிக்குள்ளே நான் போகணும் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கதவை கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கும்போது ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம கர்ஸ் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அது ஓப்பன் பண்ணணும் ஒரு எக்கச்சக்கமான ஒரு மதி அங்கேருந்து ஒரே லைன் மூலமாக நம்ம ஹீரோவை நோக்கி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அது என்ன நோட்டீஸ் பண்ணும்போது இன்னொன்று ஒரு எனர்ஜி வந்து கரெக்டாக பட்லர்கிட்ட சைடில் போய்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது என்னது இது அப்போ நம்ம ஹீரோ பார்க்கும்போது எனக்கு இப்போ தான் புரியுது. இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான கர்சஸ் இருக்கும். அது மூலமாக எக்கச்சக்கமான எரோஷன் வரும். ஆனால் என்னோட ஸ்கில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு சீக்ரெட்டான ஸ்கில்லாக தான் இருக்கும். இது என்னன்னு போக போக கண்டுபிடிப்போன்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகும்போது அந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரிங்க் ஆகி அந்த புக் செல்ஃபில் ஒரு ஒளி மட்டும் சின்னதாக தெரிய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோ அதை பார்க்குறான். கண்டுபிடிச்சிட்டேன் அதை அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த இடத்த பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, த சீக்ரெட் லைப்ரரி ஆஃப் ப்ளூ பைன் பால்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் இங்கே தான் இங்கே தான் வர்லிம் ஃபேமிலியோட ஹேண்ட் சிஸ்டர் இருப்பாங்க. அதாவது தன்னைத்தானே ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க இந்த இடத்த தான் எடுத்துப்பாங்க. இந்த இடத்துல தான் அவங்களோட டெக்னிக்ஸ் மெமரி எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நான் ஃபெயில் ஆனேன்னா எனக்கு அடுத்து வரவங்க கண்டிப்பாக வந்து ஒரு பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களோட டேட்டாவை அதாவது எனக்கு இருக்க திறமை எல்லாத்தையும் ஒரு புக்கில் ஸ்டோர் பண்ணிட்டு போவாங்க. அதுதான் நம்ம ஹீரோ வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வேணா ஒரு ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது கண்டிப்பாக ஹியூமானிட்டிக்கு ஒரு நல்ல ப்ராடக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் பிளேஸ் வந்து யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி இடத்துக்கு ரீச் ஆகணும்னா அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கும். அவங்களால மட்டும்தான் வர முடியும். ஆனா முதல்ல இந்த பிளேஸ் வந்து சில பேர்னால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவும் அதுவும் அது ஒருத்தவங்கனால தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த பர்சன் தான் இந்த டர்மியஸ் வாஹீம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க தான் இந்த ஹிஸ்ட்ரியிலே பார்த்தா இந்த வாஹீம்லே ஒரு ஒஸ்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பர்சன் தான் இந்த உலகத்தோட எரோஷனை மொத்தமாக கன்சியூம் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கஸ்டாக மாறினாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது இது எனக்கான சான்ஸ். அந்த சீக்ரெட் டோம்புலக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறேன். பார்ப்போம். என்னை மாதிரி ஒரு ஒஸ்டான ஃபெயிலியர் இன்னொரு ஃபெயிலியரோட பவரை பார்த்தா என்ன நடக்கும்னு பார்ப்போம். அப்போ நம்ம ஹீரோ அந்த புத்தகத்தை எடுக்கிறான். ஆனா என்னை மன்னிச்சிருங்க ஆன் சிஸ்டர், நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறம் மனசில் என்ன நினைக்கிறாருன்னா, இது கண்டிப்பாக இது எனக்காக தான், இந்த புக்கு எனக்காக தான் இங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த புக்கை எடுக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா ஒரு 5 பேராச்சும் கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்குன்னு. அது போக இது 17 சாப்டர் தான் இருக்கு. 17 நாள் கூட வராது. சீக்கிரம் வந்து முடிஞ்ச அளவு முடிச்சிடுறேன். ஸோ கீப் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ். பை.